தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுவை காமராஜ் நகரில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் காமராஜ் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை தோட்டத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தலைவர் மறைந்த உமாசங்கர் அவர்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்பு நடைபெற்ற அறிமுக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி தேசிய பொறுப்பாளர் காசிலிங்கம், பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக அணி தலைவர் சரவணன் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், சுரேஷ் பாபு, பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி ஆகியோர் உடன் இருந்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி தேசிய பொறுப்பாளர் காசிலிங்கம் சிறப்பாக செய்திருந்தார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்தால்தான் புதுச்சேரிக்கு தேவையான நிதியை பெற முடியும். என் தொகுதியின் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை நேரடியாக டெல்லி சென்று பெற்று வந்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவேன் என்று தெரிவித்தார்.